என் தாயிற்கு முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உயர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மறை பாராமல் பாடுபட்டு உழைக்கும் உழவர்களை கொண்டாடும் விழாவாகவும், பழையதை மறந்து புதியவையை தொடங்கும் திருநாளாகவும், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கொண்டாடும் மாட்டுப் பொங்கலையும், உறவினர் அனைவரும் ஒன்று கூடி மகிழும் காணும் பொங்கலையும் கொண்டாடும் திருநாளே பொங்கல் திருநாள். இந்த திருநாளை சிறப்பிக்கவே நாம் இங்கு கூடியுள்ளோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்து தந்த நம் பள்ளி தாளாளருக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். முதலாவது பாடல். நாம் தமிழ் எழுத்துக்களை ஒன்று கூட்டி மேடையை பக்திமயமாக்க இறைவணக்க பாடலை பாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி இன்றளவும் இளமையான மொழியை கருதப்படும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி. அனைவருக்கும் வணக்கம். பொதிகை மலையில் பிறந்து அகத்திய திரவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணிகளாய் கனிந்து தொல்காப்பியத்தால் இணைந்து வள்ளுவனோடையில் சிறந்து அப்பையின் வாய்மொழியில் தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மிளந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் இளமை என திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து. நன்றி, வணக்கம். நடனம் என்பது ஒரு தனி சிறந்த கலை. அப்பகையில் இந்த நிகழ்ச்சிக்கு சுவை கொட்டும் விதமாக சிறப்பு நடனம் ஒன்றை ஆடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவிகள்.
இனி தன சேரும் நாளாச்சி பச்சரிசி பொங்கலாச்சு அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி மோடி கொலவ மோடி இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது முன்னால உழவர் திருநாடு ஈரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உள்ளடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு ஆட்ட வணக்கம் மானம் உள்ள மனுஷ வயலுக்கு நாக்கு அவள போல உங்க சீரும் உங்கி குவிது போக இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு ஈரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உடடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி ரெண்டு கண்ணு ஆட்ட வணக்கம் மானம் உள்ள மனுஷ வயலுக்கு நாடு அவள போல உங்க சீரும் உங்கி குவிது போட்டு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது முன்னால உழவர் திருநாடு தமிழ் எழுத்துக்களில் உயிராக விளங்கும் உயிரெழுத்துக்கள் இல்லை என்றால் தமிழ் மொழி உண்டாகி இருக்குமா? அதனால்தான் தமிழ் எழுத்துக்களின் முதன்மையான உயிரெழுத்துக்களின் சிறப்பை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் நம் பள்ளி மாணவிகள். அனைவருக்கும் வணக்கம். ஆவுக்கடுத்து ஆ வருவது அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட. ஈக்கடுத்து ஈ வருவது இருப்பவன் ஈய வேண்டும் என்பதை இயம்பிட. ஊக்கடுத்து ஊ வருவது உழைப்பே ஊக்கம் என்பதை உணர்த்திட. ஏக்கடுத்து ஏ வருவது எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க. ஐ மட்டும் எதோடும் சேராமல் தனித்திருப்பது. அதற்கு நான் ஐ என்று அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்திட. ஓக்கடுத்து ஓ வருவது ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்திட. தமிழே அழகுமொழி, நம் தாய்மொழியாம் தமிழை போற்றுவோம். நன்றி. இந்நாளில் நாம் பொங்கல் கொண்டாடுகிறோம். ஆனால் நாம் ஏன் கொண்டாடுகிறோம், எதற்கு கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி தெரியுமா? பொங்கல் தின உரையை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்
தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அதன் சிறப்பை பற்றி நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பொங்கல் என்பதற்கு பொங்கல் வருதல் பொங்குதல் என்பதே பொருளாகும். அதாவது புதிய பானையில் புத்தரிசி இட்டு அரிசியிலிருந்து பால் பொங்கி வருவது போல் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போல் பொங்கி சிறக்கும். மகிழ்ச்சியும் திளைப்பும் ஒரு சேர பல்கி பெருகும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையாகும். பொங்கல் பண்டிகையை நாம் போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். போகி பொங்கல் முதல் நாள் போகி பண்டிகையை நாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என வீடுகளை சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிப்பதே போகி பண்டிகையாகும். அதே போல நம் அனைவரிடமும் இருக்கின்ற தீய எண்ணங்களை விடுத்து நல்ல எண்ணங்களை புகுத்தல் வேண்டும். தைப்பொங்கல் பொங்கல் தினத்தன்று வீட்டின் வாசலில் வண்ண கோலமிட்டு அதன் மீது அடுப்பு வைத்து புதிய பானையில் வெண்பொங்கலையும் சர்க்கரை பொங்கலையும் செய்து சூரியனையும் இயற்கையும் வணங்கி அதற்கு நன்றி செலுத்துவதே இந்த தைப்பொங்கல். மாட்டுப் பொங்கல் விவசாயத்தின் முக்கிய பங்கு வகிக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்துவதே இந்த மாட்டுப் பொங்கல். காணும் பொங்கல் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டு ஆடுவதே இந்த காணும் பொங்கல். அன்பு பொங்க, ஆசைகள் பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, என்றும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் நூலாக திகழும் திருக்குறள் 2 அடிகளில் அமைந்து அறம், பொருள், இன்பம் என்று பல்வேறு நெறிகளை கூறுகிறது. திருக்குறளும் திருக்குறளின் வாழ்வியல் நெறிகளை பற்றியும் பேச வருகிறார்கள் நம் பள்ளி மாணவி. முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கிருக்கும் அனைவருக்கும் என் மறு வணக்கம். இன்று நாம் சிந்திக்க வேண்டிய குறள் என்னவென்றால், உழுதின்றி வாழ்வார் வாழ்வாரே மற்றோர் தொழுது பின் செல்வார். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காருங்க. அவர் ஒரு விவசாயி. சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு விவசாயம் பண்ணி பெரிய நிலம் ஒண்ணு வாங்கிட்டாரு. அந்த நிலத்துல அவரோட நெல்லு எது போட்டாலுமே நல்லா செழிப்பா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஒரு விவசாயிக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா இவரோட பசங்க விவசாயமே பண்ண மாட்டாங்க. இவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. 3 பேருமே லேசி பாய்ஸ், விவசாயம் பக்கமே வர மாட்டாங்க. அதனால இவர் என்னன்னா யோசிச்சுட்டு இருக்காரு, ஐயோ நம்ம போயிட்ட பிறகு நம்ம நிலத்தை யாரு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தோட இருக்காரு. அவருக்கும் வயசாயிட்டே வந்துடுச்சு. அவரோட 3 பசங்களையும் கூப்பிட்டாரு. 3 பேருமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. 3 பேருமே போறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 3 பேருமே இங்க வாங்க. 3 பேருக்குமே இந்த நிலத்துல 3 பாகமா நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். 3 பேருமே விவசாயம் செஞ்சுக்கோங்க. நீங்க இதுல ஒரு புதையல் இருக்கு. இது நீங்க ஒரு அடி தோண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வயசாயிடுச்சுல, அதனால அவர் இறந்துடுறாரு. இவனுங்க 3 பேருமே போறானுங்க அந்த நிலத்துக்கு. விவசாயம் பண்ணவே போவாதவனுங்க இன்னைக்கு முதல் முறையா போறானுங்க புதையல் இருக்குன்னு சொன்னோன்னே. அவங்க அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு அடி தோண்டினா புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு அடி புதையல தோன்றாங்க. ஒரு அடி தோண்டி பார்த்தா இல்ல. சரி, அப்பாவுக்கு ஞாபகம் மரபில 2 அடி சொல்லியிருக்க பதிலா ஒரு அடி சொல்லிட்டு இருப்பாரு, இன்னும் ஒரு அடி தோண்டலாம் அப்படின்னு சொல்லி தோன்றாங்க. அங்கேயும் இல்ல. சரி, நடுபாகத்துல போய் பார்த்து தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. ஒருத்தன் சொல்றான், டேய் இதெல்லாம் வேலை இல்லாத வேலையில ஏன்டா செய்றீங்க, வாங்கடா போலாம் சும்மானா அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றான், இந்த 2 பாகத்துல வைக்காம லாஸ்ட் பாகத்துல மட்டும் வச்சிருக்கலாம்டா அப்பா, வாடா போய் தோண்டலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. ஊர் மக்கள் எல்லாம் இவனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், டேய் ஊர் மக்கள் எல்லாம் நம்மள தாண்டா பாக்குறாங்க, நம்ம இதுல ஏதாவது கொஞ்சம் நெல்லுனாச்சு தூவி விட்டா கூட நம்மளுக்கு பலன்றா அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை தூவுறாங்க. நெல்லை தூவிட்டு தண்ணி ஊத்தாம இருந்தா சிரிப்பாங்கல்ல, அதனால தண்ணியும் ஊத்துறாங்க. தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறாங்க, அந்த வயல் ஃபுல்லாவே நிறைய நெல்லு செடி எல்லாம் சூப்பரா நல்லா வளர்ந்துருந்துச்சு.
இது ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன இது சூப்பரா வளர்ந்துருக்கே, வாய் மேல கை வைக்கிற அளவுக்கு ஊர் மக்கள் பார்க்குற அளவுக்கு அந்த நெல்லு செடி வளர்ந்துருந்தது. ஒரு பெரியவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா இவங்க அப்பா மாதிரியே இவனுங்க இந்த வயலை நல்லா பார்த்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேருமே உள்ள பேசிக்கிறாங்க. நம்ம புதையில எங்கேயும் தொலைக்கல, புதையில நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம், இதுதாண்டா நம்மளோட புதையல், அப்பா சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாருன்னா உள் உள் படைத்து சிறந்த வாழ்க்கையை வாழும் விவசாயிகள் பின் செல்ல வேண்டும் என்று கூறினார். ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்றேன், விவசாயிகளை மதித்து பின் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களை மிதித்து முன் செல்ல வேண்டாம் என்று கூறுகிறேன். உங்கள் ஸ்ரீஹரி. நன்றி, வணக்கம். ஆடிப்பாடிக்கொண்டே வேலை செய்தால் சோர்வுகள் இருக்காது என்று கிராமங்களில் வேலை செய்யும் போது ஆடிப்பாடிக்கொண்டே வேலை செய்யும் ஒரு நடனம் தான் கம்பத்தாட்டம். அந்த நடனத்தை ஆடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். எண்ணங்கள் வார்த்தைகளாகிறது, வார்த்தைகள் வண்ண செயல்களாகிறது, செயல்கள் நம் பழக்கங்களாகிறது, நம் பழக்கங்கள் தான் நம் குணாதிசயங்களாகிறது. எனவே இன்று நாம் மறந்த பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பில் ஒரு குறுநாடகத்தை கண்டு கழிக்கலாம். அந்த காலத்துல நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சாங்க, இந்த காலத்துல நாம எப்படி வாழ்றோம், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் என்று பார்க்கலாம். நாம முதல்ல அந்த காலத்துல நேரத்தை எப்படி கடைபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு அம்மா குடிசையில இருந்து வெளியில வராங்க. நேரம் 5 மணி. 5 மணிக்கெல்லாம் அந்த அம்மா குளித்து விட்டு தன்னுடைய வாசலை கூட்டி சாணம் தெளித்து கோலம் போடுறாங்க.
பிள்ளைகளை எழுப்பி குளிக்க சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றத கேட்டு எல்லோரும் எழுந்து ஆயத்தமாகி வெளியில வராங்க. அனைவரும் சேர்ந்து சாமியையும் சூரியனையும் வணங்குறாங்க. அப்பா பிள்ளைகளை படிக்க சொல்றாரு. பிள்ளைகள் படிக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, காலை உணவு ஆயத்தமாயிடுச்சு, உணவு அறந்து விட்டு நேரத்தோட பள்ளிக்கு போங்க. பிள்ளைகள் வீட்டுக்குள் சென்று உணவருந்து விட்டு நேரத்தோட பள்ளிக்கு ஆயத்தமானாங்க. பாட்டி பிள்ளைகளிடம் டப்பாவில் கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், உடைத்த கடலை உருண்டை எல்லாம் வச்சிருக்கேன், அது மறக்காம சாப்பிடுங்க, மதியம் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. சரி பாட்டி, போயிட்டு வரோம். சரிம்மா. அந்த காலத்துல நேரத்தை எவ்வளவு அழகா கடைபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த காலத்துல நேரத்தை எப்படி கடைபிடிச்சாங்கன்னு பாக்கலாமா? ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து ஒரு அப்பா வெளியே வராரு. நேரம் 7 மணி. அப்படியே நடந்து போய் டீ கடையில ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு. டீ குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. மணி 7 ஆச்சு. எல்லாரும் ஏங்குறீங்க, ஸ்கூலுக்கு போகணும், இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்? ஸ்கூலுக்கு இவங்க லேட்டா போனா என்ன தானே கூப்பிடுவாங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ரெடி ஆகி வெளியே வராங்க. அப்பா, டிஃபனு கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. டேய், எனக்கு லேசு குர்குரே வேணும்டா. சரி வா, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போலாம். ஐயோ, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல நேரத்தை யாரா சரியா கடைபிடிக்கலன்னு தெரியுது. அடுத்து அந்த காலத்துல பெரியவங்களை எப்படி மதிச்சாங்கன்னு பார்க்கலாமா? அத்தை வீட்டுக்கு வராங்க. அத்தை வந்துட்டாங்க, அத்தை வந்துட்டாங்க. வாங்க அத்தை, வாங்க உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். மகிழ்ச்சியுடன் அனைவரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க. அந்த காலத்துல பெரியவங்களை எப்படி மதித்து வரவேற்று உபசரிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த காலத்துல பிள்ளைகள் பெரியவர்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? மாமா வீட்டுக்கு வராரு. மகனும் மகளும் போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இல்ல. தினேஷ், காவியா, எப்படி இருக்கீங்க? யாரு? மாமாவா? வரல, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா மாமா? இல்லம்மா, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டீங்களா? பலாம் பலாம். அம்மாவும் அப்பாவும் எங்க? அவங்களாம் இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. சரி, நான் கிளம்புறேன். அவங்க வந்தா சொல்றீங்களா? எல்லாம் சொல்றேன், கிளம்புங்க. திரும்பவும் போன்ல விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலத்துல பிள்ளைகள்
பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அடுத்து அந்த காலத்துல உணவு முறை எப்படி கடைபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். அம்மா மதிய உணவுக்காக சமைக்க போறாங்க. ஏதாவது உதவி செய்யணுமாமா? அம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். வேண்டாம் வேண்டாம், நான் என் வீட்டு செல்லங்களுக்கு அன்போடு சமைச்சு கொடுக்க போறேன். ஏங்க, நம்ம தோட்டத்துல இருந்து ஒரு பெரிய வாழை இலையை எடுத்துட்டு வாங்க. சிறிது நேரம் கழித்து அப்பா வாழை இலையை அறுத்து கொண்டு வருகிறார். கொடுங்க, எல்லோரும் சாப்பிட வாங்க. அனைவரும் வந்து சாப்பிட அமர்கின்றனர். அம்மா வாழை இலையை போட்டு அதில் சோறு, சாம்பார், கூட்டு, அப்பளம் என்று எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இதை அனைத்தையும் வெளி நபர் ஒருத்தர் பார்க்கிறார். ஆஹா, வாசனை மூக்கு தொலைக்குதே, பசியா வர இருக்கு என்று எட்டி பார்க்கிறார். பார்க்கும்போது நாமும் போய் சாப்பிடலான்னு தோணுது. போலாமா? நமக்கெல்லாம் தருவாங்களா? சரி, கேட்டு பார்ப்போம். அம்மா, பாப்பா, இல்லவா, உட்காரு, சாப்பிடலாம். அனைவரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறார்கள். பார்த்தீங்களா, வீட்டுல சமைத்த உணவை அவங்க குடும்பத்தோடு மட்டுமில்லாமல் புதிதாக வருபவருக்கும் கூட உணவளித்து மகிழ்ந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல? இந்த காலத்துல உணவு முறையை எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா, பசிக்குதுமா, எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்மா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் வேண்டாம், பிரியாணி செய்யுமா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். இல்ல, பிரியாணி தான் வேணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். இல்ல, பிரியாணி தான் வேணும். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், மீன் வாங்கிட்டு வரேன், மீன் குழம்பு செய்ய. அதெல்லாம் முடியாது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். இல்ல, பிரியாணி தான். போதும், கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? மித்ரன், நீ பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு. போச்சுடா, நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுலே போயிடுது. சே, வெறுப்புடன் அப்பா. அடுத்து அந்த காலத்துல விளையாட்டு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அம்மா, நான் விளையாடிட்டு வரேம்மா. அண்ணா, நானும் விளையாட வரேன்னா. நவீன், தங்கச்சியையும் கூட்டிட்டு போய் விளையாடுப்பா. சரிம்மா. அப்பா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சீக்கிரம் வந்துடுங்க. சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் விளையாட சென்றனர். இவங்க 2 பேரும் போனவுடன் மகிழ்ச்சியுடன் அவர்களை விளையாட்டுல சேர்த்துக்கிறாங்க. நம்ம ஓடி பிடிச்சு விளையாடலாம் வாங்க. ஏய், நம்ம நொண்டி விளையாடலாம் வாங்க. அனைத்து பிள்ளைகளும் மகிழ்ச்சியுடன் விளையாடுகிறார்கள். எங்கும் சிரிப்பொலி. அந்த காலத்துல விளையாட்டை எவ்வளவு மகிழ்ச்சியுடன் விளையாடி இருக்காங்க பாத்தீங்களா? அடுத்து இந்த காலத்துல விளையாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வீட்டில் அம்மா போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவரு ஒரு பக்கம் போன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா, போன் கொஞ்சம் கொடுமா, நான் விளையாட்டு தரேன். சரிந்தா. மகன் கேம் சொல்லாடுகிறான். டேய், எவ்வளவு நேரம் தான் விளையாட்டு இருப்பேன்? போனை கொடு, நானும் விளையாடணும். ஏய் பொடி, நான் கொடுக்க மாட்டேன். ஏ குடுடா.
ஏய், ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. அப்ப உங்க போன கொடுங்க. ஏய், ஒழுங்கா போயிடு. நானே வெறுப்புல இருக்கேன். டேய் குடுடா. ச்சே, இந்த வீட்டுல இருக்கவே முடியல. அப்பா வெளியே போயிட்டாரு. ஒரே சண்டையோட வீடு இருக்கு. இந்த காலத்துல விளையாட்டே நிம்மதி இல்லாம சண்டையோட தான் பிள்ளைகள் இருக்காங்க. போன்ல விளையாடினா இப்படிதான் நிம்மதி இல்லாம இருக்கும். நாம மாறினாதான் முடியும். அடுத்து அந்த காலத்துல மருத்துவம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அப்பா சோர்வுடன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னப்பா, என்னாச்சு? ஒரே தலைவலியா இருக்குமா? பாட்டி, எனக்கு கூட உடம்பெல்லாம் வலிக்குது பாட்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். தேவகி, தேவகி, நம்ம தோட்டத்துல இருந்து துளசி, கற்பூரவல்லி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வாமா. லட்சுமி, லட்சுமி, இந்த லட்சுமி எங்கதான் போய் தொலைஞ்சாலோ. அடியே லட்சுமி, சீக்கிரம் வாடி. நீ போய் இஞ்சி, மிளகு இதெல்லாம் எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து தராங்க. பாட்டி அதெல்லாம் வச்சு ஒரு கஷாயம் போடுறாங்க. இந்தாப்பா, இந்த குடி, எல்லாம் சரியாயிடும். இந்தாப்பா ராண்டி, நீ கொஞ்சம் குடி, உனக்கும் உடம்பு வலி எல்லாம் ஓடிடும். அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் எப்படின்னு பாத்தீங்களா? உடல் சோர்வு வந்தாலும் உடனே சரி பண்ணிடுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா சோர்வுடன் உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் டெஸ்ட்னு சொல்லிருக்காங்களே, அப்பாக்கு முடியலன்னு நினைக்கிறேன். நமக்கும் முடியலன்னு சொல்லிட்டா ஈஸியா லீவ் போட்டுடலாம்ல. அம்மா, அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுமா, என்னால முடியவேலம்மா. ஏய், ஸ்கூலுக்கு போகணும். ஐயோ, ரொம்ப வலிக்குதே கடவுளே, என்னால முடியல. அம்மா, எப்படி நடிக்கிறான் பாரு. தாத்தா, தாத்தா. ஐயோ, நேத்துதான் இந்த தாத்தாவை அம்மாவும் அப்பாவும் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டாங்க. இல்லைன்னா அவராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்பாடா, அப்ப நம்மளும் லீவு. ஏய், அமைதியா இருங்க. அம்மா அப்பாவை பார்த்து, மித்ரன், உடம்பு முடியலன்னா டாக்டர் கிட்ட போக வேண்டியது தானே. டாக்டர் கிட்ட போனா 5000 ரூபாய் எடுத்து போகணும். 5000மா? ஆமா, போன தடவை போனப்போ சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்னு எழுதி கொடுத்து தீட்டிட்டாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நான் இங்க பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை ஏதாவது வாங்கி போடுறேன். அப்பா போறாரு. இந்த காலத்துல மருத்துவ முறை இப்படிதான் இருக்கு. அடுத்து அந்த காலத்துல இயற்கை எப்படி பாதுகாத்தாங்கன்னு பார்க்கலாம். அம்மா மரம் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறாங்க. பிள்ளைகளும் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அம்மாக்கு உதவி பண்றாங்க. பேராண்டிகளா, இந்த மரம் செடி இல்லைன்னா நாம இல்ல. நமக்கு உயிர் சுவாசத்தை தருது, வெயில் நேரத்துல நிழல தருது, அப்புறம் மழை பொழிவும் அதிகமா இருக்கு. அதனால நீங்க வளர்ந்தாலும் எப்பவும் இந்த மரம் செடிகளை வளர்த்து பாதுகாக்கணும். சரியா? சரிங்க பாட்டி. நம்மோட சாமி மாதிரி இந்த மரம் செடிகள், இது நீங்க எப்பவும் மறக்கக்கூடாது. சரிங்க அம்மா. பாத்தீங்களா, அந்த காலத்துல இயற்கை எவ்வளவு அழகா நேசித்து பாதுகாத்து இருக்காங்கல்ல. அடுத்து இந்த காலத்துல இயற்கையை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மித்ரன், இந்த வீட்டு வாசல்ல இந்த மரம் பெரிய தொந்தரவா இருக்கு. எவ்வளவு பெரிய இடத்த அடைச்சிட்டு இருக்கு பாரு. அடுத்த மாசம் நம்ம கார் வாங்க போறோம்ல, இந்த மரத்தை வெட்டி இந்த இடத்த சரி பண்ணு. அதுவும் சரிதான், வெட்டிடலாம். அப்பா மரத்தை வெட்டுகிறார். அப்பா, மூச்சு திணறுதுப்பா, காத்தே இல்லப்பா, கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு.
ஏசி இருந்தும் கரண்ட் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிடலாமா? வாங்கிடுங்க, வேற என்ன பண்றது? பாருங்க, ஒரு மரம் வளர்க்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த மரத்தை சாதாரணமா வெட்டி போட்டுட்டு இன்னைக்கு காத்தே இல்லாம எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. காற்ற விலை கொடுத்து வாங்கும் காலம் இந்த காலம். நாம் நம் முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களை மறந்ததால் தான் இவ்வளவு வியாதிகளிலும் பிரிவினைகளிலும் வேதனைப்படுகிறோம். நம் முன்னோர் பின்பற்றிய பல பழக்க வழக்கங்களை நாமும் பின்பற்றுவோம். சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவோம். இறுதியாக பொங்கல் விழாவின் சிறப்பை பற்றி பாடி நம்மை ஆனந்த வெள்ளத்தில் திளைக்க செய்ய வருகிறார்கள் நம் பள்ளி மாணவிகள். கொண்டாடுவோமே.
வாழ்விலை பகிர்ந்திடுவோமே விவசாயி உயிர் வாழ உதவிடுவோமே உணவு தொழில் நாடு வளர உழைத்திடுவோமே விவசாயி உயிர் வாழ உதவிடுவோமே உணவு தொழில் நாடு வளர உழைத்திடுவோமே கை பிறந்தால் வழி பிறக்குமே வாழ்வெல்லாம் வளமாகுமே ஊரெல்லாம் விழா கோலமே ஊரெல்லாம் பாடி மகிழுமே தை திருநாள் தமிழ் திருநாளே உழைப்போரின் உயிர் பெருநாளே விடுதலாலே உலகம் ஆளுமே வீடும் நாடும் நீ செழித்தோங்குமே வயலின் விளைச்சலாலே உலகம் ஆளுமே வீடும் நாடும் நீ செழித்தோங்குமே கை பிறந்தால் வழி பிறக்குமே வாழ்வெல்லாம் வளமாகுமே. இன்றைய மாணவர்களுக்கு வாய்மை என்பது மிகவும் தேவையே. அதனால் நமது பள்ளி மாணவர்கள் வாய்மை என்னும் வடிவில் உங்கள் முன். அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். அதிகாரம் வாய்மை. குறள் 891. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். பொய் சொல்லாதே. ஒரு ஊர்ல காளியப்பன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட வேலையே ஆடு மேய்ச்சிட்டு கொண்டு விடுறதுதான் அவரோட வேலை. இவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. இவரோட பையன் விளையாட்டுத்தனமாவே இருப்பான். எந்த வேலை சொன்னாலும் ஓடிடுவான். ஃபுல்லா விளையாடுறதுலயே இருப்பான். இவருக்கு ஒரு வெளிநாட்டுல ஒரு வேலை வந்திருக்கு. அப்ப அவங்களோட பையனை கூப்பிடுறாரு. இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் உடனே போனான். போயிட்டு நான் வெளிநாடுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ தான் இந்த ஆடுகளை வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு இவன் சொல்றாரு. உடனே அவன் என்ன சொல்றான், ஐயோ நானும் போக மாட்டேன், எனக்கு விளையாடுறதுக்கு எவ்வளவு விளையாட்டு இருக்கு, நான் விளையாடணும் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் அப்பா சொல்ற பேச்ச கேளு, ஒழுங்கா அவளுக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாருடா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே அவங்க அம்மா சொல்ற பேச்ச கேட்டு அவன் போய் அந்த ஆடுகளை மேய்க்க போனான். அப்ப அவன் விளையாட்டுத்தனமாவே தானே இருப்பான், விளையாடிட்டே இருப்பான். ஆடுகளை ஒரு சைடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இவர் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு புலி வருது புலி வருது புலி வருதுன்னு கத்தி அங்க இருந்த விவசாயி மக்கள் எல்லாரையும் ஓடி வராங்க. எங்க 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 எங்கன்னு சொல்லி ஓடி வந்தா, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, அதனால நான் சும்மா விளையாடுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஊர் மக்கள் எல்லாம் சரியான திட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் அதே போல ஆடுகளை மேய்ச்சிட்டு வரும்போது உண்மையாலே புலி வந்துடுச்சு. புலி எல்லா ஆடுகளையும் கடிச்சு போடுது கீழே. இவன் கத்துறான், புலி 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 புலின்னு கத்துனோடனே அங்க இருந்த விவசாய மக்கள் யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் இவன் யோசிக்கிறான், நம்ம ஃபர்ஸ்ட் பொய் சொல்லியிருக்க கூடாதுல, நம்ம பொய் சொல்லாம இருந்திருந்தோம்னா நம்மளோட ஆடுகள்லாம் நம்மளுக்கு பத்திரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவன் இருக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யாரும் பொய் சொல்லாதீங்க, பொய் சொன்னீங்கன்னா நீங்களும் இது போலதான் இருப்பீங்க. நன்றி. பொங்கல் சிறப்பு பாடலை நமது ஆசிரியர்கள் நம்மை பாடி மகிழ்விக்க வருகிறார்கள்.
நிறைவாக இன்று பொங்கல் விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகளாக சிறப்புரை, பாடல், நடனம், நாடகம் என நம்மை மகிழ்ச்சி கடலில் பொங்க வைத்த நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வழிவகை செய்த நம் பள்ளி தாளாளருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.